இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளான சிக்கன் கறி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். இது வந்து சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல கடையில் நல்லதாக பார்த்து வாங்குங்க. சில இதில் வந்துட்டு ஹார்டாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 3 to 4 times. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெக்வைர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறமேட்டு தயிர் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக இருந்தால் இன்னும் நல்லது. தயிர் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா வேகிறதுக்காக தான் போடுறோம். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், தூள்லாம் போடுறதுக்கு பதிலாக நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். வேறு எந்த தூளும் நான் ஆட் பண்ணலை. அப்படி அதெல்லாம் போட்டிங்கன்னா இது கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலா இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா. இதிலே நல்லா காரமாகவும் ருசியாகவும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எப்போ மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. மேரினேட் பண்ணால் நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகி சிக்கன்லலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதாக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 1/2 hour வச்சுருக்கணும். எல்லா இடத்துலையுமே வர மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கணும். இப்போ போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வெங்காயம் தக்காளி இது மாதிரிலாம் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்துருக்குறேன். நம்ம ரெக்வைர்டு எது வேணால் எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நம்ம செய்கிறது சமையலுங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா சாப் பண்ணி வச்சிடலாம். நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் இந்த வதக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணுவோம். கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் சட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த வந்து தாளிக்கிற பொருட்கள்லாம் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா அதை சோப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி போடுறப்ப நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அடுத்து வந்து இந்த மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து போட்டாச்சு. போட்டு நல்லா இது கொஞ்சம் கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு 2 to 3 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1 டம்ளருங்கிறது போதாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 20 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா அது ரெடி. இல்லை நான் கலருக்காக எதுவுமே ஆட் பண்ணலை. அதனால தான் கலர் வந்து நார்மலாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். பாய்.